இப்படி தன்னோட யோசனையிலே படுத்துட்டு இருந்தா சிவன்யா. அப்போ திடீர்னு அவளுடைய அறைக்கதவு தடன்னு வேகமா தட்டப்பட விதிர் விதித்து போய் எழுந்தா. இந்த நேரத்துல யாரா இருக்கும், அதுவும் இவ்வளவு வேகமா என்று தயங்கியபடி எழுந்து உட்கார்ந்தவ கதவை திறக்காமலேயே இருந்தா. மறுபடியும் மறுபடியும் கதவு தட்டப்பட வேற வழியே இல்லாம மெதுவா எந்திரிச்சு போய் கதவை திறந்து பார்த்தா. வெளியில ருத்ரன் தான் நின்னுட்டு இருந்தான். அவன் நின்ற கோலத்தை பார்த்து அதிர்ந்தே போனா சிவன்யா. மனசுக்குள்ள ஏதோ தப்பா பட்டுச்சு. ஒருவேளை அவன் குடிச்சிருக்கானோ, அவனுக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா என்று கவலையோட தன்னோட கணவனை ஏறிட்டு பார்த்தா. ருத்ரனோட சிவந்த கண்கள் சிவன்யாவை கூறு போட்டுட்டு இருந்தது. அவனுடைய பார்வை அவனுடைய உடல்ல மேலையும் கீழையும் மேய ருத்ரனை பார்த்து பயந்து போனான். அவனை சமாளிக்கிற விதமா, உங்களுக்கு என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று தயங்கமா கேட்டா. அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாம அவளுடைய கையை பிடிச்சு இழுத்தான் ருத்ரன். அவளுக்கு ஏதோ தப்பா பட ருத்ரனோட கைகளை உதறிவிட்டா. ஆனா ருத்ரன் அவ கையை விடவே இல்லை. நார்மலா இருந்தாலே அவனுடைய பிடியிலிருந்து சிவன்யாவால தப்பிக்க முடியாது. இப்போ நல்ல போதையில இருந்ததுனால அவனுடைய பலம் ரெட்டிப்பா இருந்தது. கைகளை பிடிச்சு இழுத்தவன் அவள் உதற முயற்சிக்க அவளை அப்படியே தன்னோட தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டான். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாத சிவன்யாவுக்கு பயத்துல பாதி உயிரே போற மாதிரி இருந்தது. அவன் கிட்ட இருந்து விடுபட அவனுடைய முதுக முடிஞ்ச அளவுக்கு குத்தினான், காலை உதறினான். ஆனா ருத்ரனுடைய பலம் யானை பலத்தை விட அதிகமா இருந்ததுனால அவளை எளிதா சமாளிச்சபடி மடமடன்னு தன்னோட அறைக்கு, முதல் மாடியில இருக்கிற அவனோட அறைக்கு தூக்கிட்டு போனான். அறைக்குள்ள வந்ததும் கதவை தாழிட்டு அவளை அவனுடைய படுக்கையில தொப்புன்னு தூக்கி போட்டான். அவன் தூக்கி போட்டதுல விபரீதம் நடக்க இருக்கிறது புரிய கட்டில இருந்து அப்படியே உருண்டு போய் மறுபக்கம் போய் நின்னான். சிவன்யாவுக்கு அந்த பக்கம் நின்றுற ருத்ரன், ஏய் என்னடி, என்கிட்டவே ஆட்டம் காட்டுறியா, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்று மிருகமா கர்ஜிக்க, இங்க பாருங்க, இப்போ உங்க நிலைமையே சரியில்லை, தயவு செஞ்சு கதவை திறங்க, நான் வெளியில போகணும் என்று சுட்டு விரலை காட்டி பயத்தை மறைச்சபடி மிரட்டினான். என்னடி ஓவரா சீன் போடுற என்றவன் படுக்கையை சுற்றி கொண்டு அவ பக்கத்துல வர அவ விலகி போய் சுவத்துல மோதிட்டு நின்னான். அவ பக்கத்துல வந்தவன் அவளுடைய உடலோடு உடல் அழுத்தி நிற்க சிவன்யாவுக்கு மூச்சே முட்டுச்சு. எப்பவுமே ருத்ரன் கிட்ட ஒரு அழகான ஒரு பெர்ஃப்யூம் வாசனை வரும். அது மற்ற பொண்ணுங்களை அவ்வளவு ஈர்க்கும். ஆனா இப்போ மதுவாடு தான் வந்துச்சு. அவளால அந்த நாத்தத்தை தாங்க முடியல. வாந்தி வர்றது மாதிரி இருந்தது. இரவும் சரியா சாப்பிடாதனால வயிற்றும் பிரட்டி கொண்டு வந்தது சிவன்யாவுக்கு. அவனுக்கு முகத்துக்கு நேராவே வாந்தி எடுக்கிறது மாதிரி அவ செய்ய அதை பார்த்தவன் கடுப்பானான். என்னடி, என்னை பார்த்தா உனக்கு வாந்தி வருதா, இப்ப எழி பார்க்கலாம் என்றவன் அவளுடைய தலைமுடியை பிடிச்சு அவளுடைய உதடுகளை தன் உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்து மூச்சை இழுத்து உள்ள விட்டான். அந்த வாசனை அவளுக்கு குடலையே புரட்ட மீண்டும் வாந்தி எடுக்க முயற்சி பண்ணான். அதை கண்டவன் பலத்த ஒளியோட சிரிச்சபடி அவளுடைய உதடுகளை இறுக்கி பிடிச்சு அழுத்தமா முத்தம் கொடுத்தான். அவளால அந்த நாத்தத்தை தாங்க முடியல. மூச்சையே எடுக்காம தன்னோட வாந்திய அவ கட்டுப்படுத்திக்கிட்டா. ஆனாலும் சிவன்யாவால ருத்ரனை சமாளிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு அவனை தள்ளி விட பார்த்தா. ஆனா அவனும் விடவே இல்லை. மிருகத்தனமா அவனை தள்ளி விட பார்த்தா. ஆனா அவன் விடவே இல்லை. மிருகத்தனமா அவளுடைய உடல் முழுவதும் தன்னோட கைகளை படர விட்டவன் அவனுடைய எல்லையை மீற சிவன்யாவால பொறுத்துக்கவே முடியல. தலைய அந்த பக்கமும் இந்த பக்கமும் எவ்வளவோ முறை ஆட்டி பார்த்தா. அவள் எதிர்க்க ருத்ரனுடைய மிருகத்தனம் அதிகமானதை தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை. உதடுகளுக்கு முத்தம் கொடுத்தவன் அந்த உதடுகளை கடிச்சு கொதறினான். அவளுடைய கன்னம், கழுத்து என்று ஒன்றையும் விடாமல் அத்தனையும் கடிச்சிட்டு இருந்தான். சிவன்யா அந்த வலியை தாங்க முடியாம கத்தி கதறினா. பெரும் முயற்சி பண்ணி அவன்கிட்ட இருந்து விடுபட அவனை பலம் கொண்ட மட்டும் பிடிச்சு தள்ளி விட்டா. அவ பிடிவாதத்துல கொஞ்சம் இலகினவன் அவளை விட்டு விலகினான். அவன் விலகியதும் அவளுக்கு மூச்சே வாங்குச்சு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினவ அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க. வெண்பாவை போய் நான் அப்படி வீடியோ எடுப்பேனா, அதுக்காக என்னை இந்த மாதிரியெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. நான் உங்களை உயிரா நேசிச்சேன்.
அந்த காதலை அசிங்கப்படுத்திடாதீங்க என்று கெஞ்சினாள். மிருகமாக இருந்த ருத்ரனுக்கு அவ பேசுறது எதுவும் காதுல விழவே இல்லை. அவளை கொஞ்ச நேரம் பேச விட்டவன் அதுக்கு மேல அவளை பேச விடல. அவளை இழுத்துட்டு வந்து அவனுடைய படுக்கையில போட்டவன் அவ உடைகளை எல்லாம் அவ தடுக்க தடுக்க பிடுங்கி வீசினான். அவளால ருத்ரனை சமாளிக்க முடியல. எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டா. ஐயோ, இவனை எவ்வளவு அழகா காதலிச்சு அவனை இப்போ மிருகமா தன்னை ஆட்கொள்றத அவளால பொறுத்துக்கவே முடியல. இந்த நிலைமையிலும் அவளை பார்த்து கெஞ்சினான். வேண்டாங்க, போதும், இதுக்கு மேல எதுவும் பண்ணாதீங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க இப்போ குடிச்சிருக்கீங்க. நீங்க பண்றது சரியே இல்லை. என்னை விட்டுருங்க என்றாள். ஆனா ருத்ரனுக்கு அவளை பிறந்த மேனியா பார்த்த வினாடியிலிருந்து குடிபோதையெல்லாம் இறங்கி காம போதை ஏறிடுச்சு. அப்பப்பா, எவ்வளவு அழகா இருக்கா. இந்த அழகு மொத்தமும் தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைச்சவன் அவளுடைய குரலை காது கொடுத்து கேட்கவே இல்லை. அவ மேல பறந்தவன் அவ கழுத்துல இருக்கிற தாலியை மட்டும் அவளுக்கு தூக்கி காட்டினான். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இப்போ இது மட்டும்தான் எனக்கு நினைவிருக்கு. வேற எதுவுமே எனக்கு நினைவில்லை என்றவன் சிவன்யா கிட்ட அத்துமீறி நடந்துக்க முயற்சி பண்ணான். சிவன்யா எவ்வளவு தடுத்தும் அவன் கேட்கல. விடிய காலை 3 மணிக்கு அவளை இழுத்துட்டு வந்தவன் பகல் 10 மணி ஆகியும் அவளை விடாம ஆசை தீர அனுபவிச்சுட்டு இருந்தான். சிவன்யாவால ருத்ரனுடைய முரட்டுத்தனத்தை தாங்க முடியாம கதறி அழுதான். அந்த அழுகை கதறல் எல்லாம் அவன் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. தன்னோட பெண்மையை இழந்த அந்த வினாடியில் சிவன்யா துடிச்சு போனான். அவனுடைய முரட்டு செயல்கள் எதுவுமே அவளால பொறுத்துக்க முடியல. அவனுடைய மொத்த ஆண்மையும் தனக்குள்ள இறங்க தவிச்சு போனான். விடிய விடிய அவளை கதறடிச்சவன் பல மணி நேரம் கழிச்சுதான் அவளை விடுவிச்சான். எழக்கூட முடியாம படுத்துட்டு இருந்த அவளை ஒரு பொருட்டாகவும் மதிக்காம தன்னோட அலுவலகத்திற்கு கிளம்பி போயிட்டான் ருத்ரன். அலுவலகத்திற்கு வந்தவனால சிவன்யாவை பழி வாங்கின சந்தோஷம் அவனுக்கு துளி கூட கிடைக்கலங்கிறத நினைச்சு ஆச்சரியப்பட்டான். அப்படியே தலையில கை வைக்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்தான். அப்போ கதவை தட்டிட்டு நிஷா உள்ள வர அவளை கோவமா பார்த்தான். நிஷா, என்னை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத. நான் சொல்ற வரைக்கும் யாரையும் உள்ள அனுப்பாத என்றான். ருத்ரனோட கோவத்தை பார்த்த நிஷா வாயை திறக்காம அமைதியா சரிங்க சார் என்றபடி கதவை சாத்திட்டு கிளம்பினான். நேத்து நடந்த சம்பவங்களை நினைச்சு பார்த்தான். சிவன்யா கிட்ட அந்த வீடியோவை காட்டிட்டு வெளியில போன ருத்ரனுக்கு மனசு உறுத்துச்சு. கார்ல ரொம்ப நேரம் சுத்திட்டு இருந்தான். என்ன தன்னை சமாதானம் பண்ணியும் அவனால அதுல இருந்து வெளியில வரவே முடியல. சிவன்யாவை அவனால மன்னிக்கவும் முடியல. அதே நினைவோட வீட்டுக்கு போன ருத்ரனை தேடி அவனோட அறைக்கு வந்தா வசுந்தரா. ருத்ரனோட சிவந்த கண்களை பார்த்தவ அவன் அழுதிருக்கான் அப்படின்னு நினைச்சு அவனை சமாதானப்படுத்துற விதமா பேசினான். என்ன ருத்ரன் இது? நடந்து போன விஷயத்தையே நினைச்சு நினைச்சு எத்தனை வருஷம் அழுவீங்க? அதான் அவளை பழி வாங்குறதுக்காக இங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீல்ல, அதோட விட்டுருங்க. இப்ப பழச நினைச்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்க சொல்லுங்க என்றாள். அதை கேட்ட ருத்ரன், வசு, எனக்கு இன்னைக்கு சிவன்யா கிட்ட பேசினது ஏதோ மனசு உறுத்தலா இருக்கு. ஒருவேளை அவ இது செய்யாம இருந்திருந்தா நம்ம அவளை தப்பா தண்டிக்கிறோமோன்னு மனசு உறுத்துது என்றான். அதை கேட்ட வசுந்தரா ஆடி போனான். என்னது, தப்பா தண்டிக்கிறோமா? இவன் என்ன இப்படி யோசிக்கிறான்? இல்ல இல்ல, இவனை நைட்டு இப்படியே தனியா விட்டா வேற ஏதாவது யோசிச்சு சிவன்யா பக்கம் நியாயம் இருக்குமோன்னு நினைச்சு அவகிட்டயே போய் விளக்கமும் கேட்டுட்டான்னா நம்ம மொத்த குட்டும் வெளியாயிடும். இதை தொடரவே விடக்கூடாதுன்னு நினைச்சுவேன். ருத்ரனை பார்த்து, உங்க மனசு இப்போ சரியில்லை ருத்ரன், அதனாலதான் கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க என்றவள், இருங்க உங்க மனசுக்கு ஒரு நல்ல மருந்து கொண்டு வரேன் என்று சொல்லியபடி தன்னோட அறைக்கு போய் 2 மது பாட்டில்களை எடுத்துட்டு வந்தா. அதை கண்ட ருத்ரன், ஹே, என்ன வசுந்தரா இது? இது என்ன பழக்கம்? இந்த பழக்கம் வேற உனக்கு இருக்கா என்று ஆச்சரியமாகவும் கோபமாகவும் கேட்டான். அடடா, இல்ல ருத்ரன், இது என்னோட அப்பாவுடையது. கடைசியா என்னை இங்க அப்பா பார்க்க வந்தாருல, அப்போ இதை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. நான் எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான் என்றவள், இந்த பழக்கம் தனக்கு கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே இருக்கு. ஆனா அது வெண்பாக்கும் சிவன்யாக்கும் கூட இப்போது வரைக்கும் தெரியாதுன்னு மனசுலயும் நினைச்சா. மது பாட்டில கூர்மையா 2 நிமிஷம் பார்த்தான் ருத்ரன். வேண்டாம் வசு, இது உடம்புக்கு ரொம்ப தப்பு, நல்லதில்லை. அதுவும் இல்லாம வெண்பாக்கு கூட இது சுத்தமா பிடிக்காது என்றான். அது எனக்கும் தெரியும் ருத்ரன். ஆனா இப்போ உங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் தேவை. இது அளவுக்கு அதிகமா குடிச்சாதான் ஆபத்து.
அளவா குடிச்சா மனசு நிம்மதி கிடைக்கும். நீங்க முதல்ல கொஞ்சமா குடிச்சிட்டு நல்லா நிம்மதியா முதல்ல தூங்குங்க. மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். நீங்க சரியா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு என்றவள் மது பாட்டில திறந்து அவனுக்கு ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுத்தா. இத்தனை வருஷத்துல ருத்ரன் மதுபானத்தை தொட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு என்னவோ அதை குடிக்கணும் போல ஒரு தூண்டுதல் இருந்தது. சிவன்யாவை தான் மறக்கணும் அப்படின்னு நினைச்சவன் அடுத்த வினாடி வசுந்தராவோட கையில இருந்து டம்ளரை வாங்கி மடமடன்னு குடிச்சான். வசுந்தரா இதான் சாக்குன்னு ருத்ரன் கிட்ட பேசிக்கிட்டே அவனுக்கு ஊத்தி கொடுத்தா. அவன் நல்லா போதையாகி படுத்ததும் மது பாட்டில எடுத்துட்டு தன்னோட அறைக்கு வந்தவ அவளும் நல்லா ஊத்தி குடிச்சிட்டு கொரட்டை விட்டு தூங்கினா. வசுந்தரா இப்படி குடிச்சிட்டு தூங்கினதுனால ருத்ரனுக்கும் சிவன்யாவுக்கும் நடுவில் நடந்த உறவை பத்தி அவளுக்கு தெரியவே இல்லை. விடிகிற வரைக்கும் ருத்ரன் அலுவலகத்திற்கு கிளம்புனது கூட அவளுக்கு தெரியாம இன்னும் தூங்கிட்டே இருந்தா வசுந்தரா. தன்னோட அலுவலகத்துல இருந்த ருத்ரன் தன்னை சமாதானம் பண்ணிக்கவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தானோ அதுவே நடந்துருச்சு. எல்லாம் இந்த வசுந்தராவால வந்த வேண. அவ மதுபானத்தை தனக்கு ஊத்தி கொடுக்காம இருந்திருந்தா இந்த தப்பு நடந்திருக்காது என்று நினைச்சவன் சிவன்யாவை நேற்று பார்த்த அந்த கோலத்தை நினைச்சு பார்த்தான். அதை இப்ப நினைச்சாலும் அவனுடைய உடலும் உள்ளமும் அவளையே தேடி போகும். அந்த அளவுக்கு அவ அழகா இருந்தா. ராட்சசி என்று மனசுல அவளை திட்டினான். என்னதான் நான் தொடும்போது அவ தடுத்தாலும் அவ உடம்புல இருந்த சூடும் அவ முகத்துல தெரிஞ்ச சிவப்பும் அவனை எந்த அளவுக்கு அவ நேசிச்சிருக்காங்கிறது அவனுக்கு நல்லா புரிஞ்சுது. அந்த நிலைமையிலும் அவனுடைய ஒவ்வொரு தொடுகைக்கும் அவள் கூசி சிவந்தது இப்பவுமே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அவளை மறக்க தன்னால முடியுமான்னு தன்னைத்தானே கேட்டுட்டு இருந்தான் ருத்ரன். தன்னை எந்த அளவுக்கு அவ ஆக்கிரமித்திருக்கான்னு நினைக்கும் போது தாமீதே அவனுக்கு வெறுப்பும் கோவமும் அதிகமா வந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தன்னை சமாதானம் பண்ணிட்டு அலுவலக வேலையில கவனத்தை செலுத்தினான் ருத்ரன். அங்க ருத்ரனோட அறையில ஓஞ்சு போய் படுத்திருந்தா சிவன்யா. கண்ணை விழிச்சு பார்க்கும்போது மத்தியானம் 12 ஆயிடுந்தது. ஐயோ, இவ்வளோ நேரமா நம்ம தூங்கியிருக்கோம் என்று நினைச்சவளால நிக்க கூட முடியல. தடுமாறி நின்னவ அங்க இருக்கிற பாத்ரூம்லயே குளிச்சுட்டு பழைய உடைகளை எடுத்து அணிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற கண்ணாடியில தன்னோட முகத்தையும் உடலையும் பார்த்தா. அங்கங்கு அவன் கடிச்சு குதர்னது அவ உடல்ல நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஐயோ, இந்நேரம் வசுந்தரா எழுந்திருப்பாளே, ஆனா அவையே இன்னும் தன்னை தேடி வரல என்று நினைச்சபடியே அறையை விட்டு வெளியே வந்தா. அவளால எந்த வேலையும் அன்னைக்கு செய்ய முடியும்னு தோணவே இல்லை. நேரா கிச்சனுக்கு போய் பார்த்தா. எல்லாம் போட்டபடியே கிடந்துச்சு. ஐயோ, இது வேற செய்யணுமா என்ன மனசுல நினைச்சபடி ஒன்றும் முடியாம கொஞ்ச நேரம் அப்படியே கிச்சன்ல செவுத்துல சாஞ்சு உட்கார்ந்தா. தன்னோட முழங்கால இறுக்கமா கட்டிக்கிட்டு தன்னோட அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி எல்லாரையும் சேர்த்து வச்சு அழுதா. தன் நிலையை நினைச்சு அழுதா. ஆனாலும் ருத்ரன் இப்படி பண்ணுவான்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எவ்வளவு மிருகத்தனமா நடந்துகிட்டான்னு நினைச்சவ அவனுடைய ஒவ்வொரு செயலையும் எண்ணி வருந்தினான். அவன் கடிச்ச இடமெல்லாம் இப்போ ரத்தம் கட்டி சிவந்திருந்தது. அதை தொட்டு பார்த்தவ வலி தாங்கவே முடியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் ஆறா பெருகுச்சு சிவன்யாவுக்கு.